தொடர்ந்து புயலுக்கு பின் சகஜ நிலைமைக்கு திரும்பிய சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன் அசைவ பிரியர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். கர்ணன், மீன்களின் வரத்து எப்படி இருக்கிறது? கார்த்திகை மாதமான தற்போது நடைபெற்று வரும் நிலையில அசைவ பிரியர்களின் கூட்டம் எவ்வாறு காணப்படுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். புயலுக்கு பின் சகஜ நிலைக்கு திரும்பிய சென்னை காசிமேடு என்று கூறலாம். மேலும் மீன்களின் வரத்து அதிகம், மீன்கள் விலை சரிவால் மகிழ்ச்சியில் மீன் அசைப்பிற்கும் பொதுமக்களும் வியாபாரிகளும் மீன்கள் வாங்கி செல்கின்றனர். இதனால் சென்னை காசிமேடு திருவிழா போல காணப்படுகிறது. பெஞ்ச் புயல் காரணமாக கடந்த வாரம் 6 நாட்களுக்கு மேல் மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்லாத நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை காசிமேடு வெறிச்சொடியே காணப்பட்டது. ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை தினம் என்பதால் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க சென்று இன்று அதிகாலை கரைக்கு திரும்பின. இதனால் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மேலும் வஞ்சிரம் 1 கிலோ 7 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று சிறிய வகை மீன்களின் வரத்தும் அதிகமாக காணப்பட்டது என்று கூறலாம். மேலும் மீன்களின் விலை சரிவால் மீன் அசைப்பிற்கும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி செல்கின்றனர். மக்கள் கூட்டத்தின் காரணமாக திருவிழா போல காட்சியளித்த மீன்பிடி காசிமேடு வஞ்சிரம், வௌவால், சங்கரா, கொடுவா, பாரா உள்ளிட்ட மீன்களின் வரத்து இந்த வாரம் அதிகமாக காணப்பட்டது என்று கூறலாம். இதே போன்று சில்லறை விற்பனை கடைகளும் மொத்த வியாபாரிகளும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மீன் அசைப்பிரிகளும் பொதுமக்களும் மீன் வாங்குவதற்கு குவிந்ததால் சென்னை காசிமேடு திருவிழா போல காணப்படுகிறது. மேலும் மீன்கள் விலைப்பட்டியல் வஞ்சிரம் 1 கிலோ 700 முதல் 800, சீலா 500, சங்கரா 600, இறால் 400, நண்டு 300, காணாங்கத்தை 300, அப்புறம் நெத்திலி 200. மேலும் கடந்த வாரம் வெறிச்சோடிய காசிமேடு மீன் மார்க்கெட் இன்று மக்கள் பொதுமக்களுக்கு அதிகமாக கூடுவதால் சென்னை காசிமேடு திருவிழா காணப்படுகிறது. லட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கர்ணன்.